நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்சுக்கு சிஎம் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு தரமான பதிலடி கொடுத்துருக்காருங்க. அது என்னென்னு தெரியுமா? புதுமையாக ஆட்சி நடத்துவீங்கன்னு பார்த்தா புஷ்பா போல் ஆட்சி நடத்துகிறீங்களேன்னு க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. இதுதான் உங்கள் க்ளீன் கவர்மெண்ட்டோட லட்சணமான விஜய் அவர்களை சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் ரோஸ்ட் எடுத்திருக்காருங்க. உதயநிதியின் இந்த சரவடி பேச்சுக்கு சட்டமன்றத்தில் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்து பதில் அளிக்காமல் இருந்திருக்காரு சிஎம் அவர்கள். எனினும் உதயநிதியின் இந்த பேச்சை விஜயை ரொம்பவே உலுக்கியதால் பொறுக்கும் மனமின்றி வீட்டுக்கு போயிட்டு அமர்ந்து தன்னோட எக்ஸ் தளத்தில் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க. அது என்னென்னா, தமிழக சட்டசபையில் ஆளுநர் உத்தரவுப்படி தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை கோரும் தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயை விட்டு விளாசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில், உங்கள் கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி தலைவருக்கே தெரியாமல் இந்த கட்சிக்கு ஆதரவு தர வச்சுருக்கீங்க. சரமாரியாக விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், இப்போது நான் சொல்வது மிகவும் டீசெண்டான வெர்ஷன். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக கிட்டத்தட்ட இரண்டாக பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு அணி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நடந்த இன்டிசென்ட் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. பிளவுபட்ட குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதல்வரும் போகிறாரு. புதுமையாக ஆட்சி நடத்துகிறீங்கன்னு பார்த்தா புஷ்பா படம் போல் ஆட்சி நடத்துகிறீங்க. தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறீங்கன்னு தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கிற ஆளுங்கட்சியை இப்போது என்ன சக்தின்னு கூற போகிறீங்க? சரியான எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. இதுதான் உங்களோட க்ளீன் கவர்மெண்ட்டா? இப்படி நீங்கள் கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்தை பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. முதல் கோணலே முற்றிலும் கோணல் என்பது மாதிரி உங்கள் நடவடிக்கை எல்லாமே இன்றைக்கி எல்லை மீறி நடந்து கொண்டு இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருங்க. உதயநிதியின் இந்த பேச்சு சமூக வலைத்தளத்தில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகியிருக்கு. உதயநிதியின் இந்த சரவெடி பேச்சுக்கு சட்டமன்றத்தில் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டசபையில் பேசியது சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டான நிலையில் பலரும் பாராட்டு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் கருத்தும் பதிவிட்டு வராங்க. சரியான எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படுறாருன்னு நெட்டிசனும் கூறுகையில், திமுக எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படும் என்பதை அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவுக்கு இன்று ஒரு சாம்பிள் காட்டியிருக்காருன்னு பதிவிட்டு இருக்காங்க. உதயநிதி அடிக்கடி பேச வேண்டும். மற்றொரு நெட்டிசன் கூறுகையில், அரசியல் முதிர்ச்சி இல்லாத, அனுபவம் இல்லாத தற்குறித்தனமான பேச்சை கண்டு மக்கள் சிரிக்கிறாங்க. இனி உதயநிதி அவர்கள் அடிக்கடி பேச வேண்டும் என்பதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள்னு கூறியிருக்காங்க. திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் ராஜினாமா செஞ்சிருக்காரு முதல்வர் விஜய் என்பதை உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் பேசிய நிலையில் அதனையும் நெட்டிசன்கள் நினைவு கூர்ந்திருக்காருங்க. மொத்தமாக நன்றி சொன்னாரே தவிர திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்த பிறகாவது ஏதாவது ஒரு நன்றியை தெரிவித்து இருக்கலாம் எனவும், இதை செய்ய தவறிய விஜயின் தவறை சரியாக சுட்டிக்காட்டி உதயநிதி ஸ்டாலின் பேசியதாகவும் பதிவிட்டு வராங்க. இவ்வாறு சமூக வலைத்தளத்தில் உதயநிதி அவர்கள் பேசியது மாசாக இருந்திருக்குங்க. அதற்கு விஜய் அவர்கள் பதில் அளிக்காமல் விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருக்கு. இவ்வாறு உதயநிதி பேசிய நிலையில் இதனால் பொறுக்க மனமின்றி வீட்டுக்கு போய் அமர தனது எக்ஸ் தளத்தில் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் தள பக்கத்தில் ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. தோல்வியில் மூழ்கி திக்கி திணறும் திமுக நம் மீது சேற்றை வாரி இறக்க தான் செய்யும். மதர்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நமது அரசு இருக்கும். அதை பார்த்து திமுக ஆற்றமையில் அலறப்போகுது உறுதி. ரீல்ஸ் என்றும் ரியல் என்றும் தனது ரீல்ஸ் அறிந்து போனது தெரியாமலே திமுக திமுறா பேசுது. மக்கள் மனசில் ஆழமாக வேரூன்றி புகழ்பெற்ற போகுது மக்கள் அரசு, புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் செய்யுது. மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்த மாட்டோம், நமக்கு எதிராக புறம் பேசட்டும் என்று பதிவிட்டிருக்காருங்க.